உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல் வரிசையில் 11 சித்தர்களை பார்த்தோம். அதற்கு பின்பும் இன்னும் ஒரு 11 சித்தர்களை பார்த்தோம். இப்போது நம்முடைய பயணம் வள்ளல் பெருமானோடு வள்ளலாரோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கார் வள்ளல் பெருமான். வாழ்வியல், இல்லறவியல், இறையியல், சமூக இயல், மொழியியல் அப்படின்னு எதை வேணாலும் நம்ம வள்ளல் பெருமானிடம் சென்று கற்றுக்கொள்ளலாம். ஒரு அகராதியை போல் அவர் நமக்கு காண்கிறார், நமக்கு தென்படுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு சுவையான பாடல் இருக்குது. அதில் அவருடைய அம்மாவை பற்றி அவர் சொல்கிறார். பொதுவாக அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நாம் கருவாக இருக்கும்போதே நமக்கு உணவை கொடுக்கின்ற ஒரு பெரும் தெய்வம் யார் என்றால் நம்முடைய அம்மா தான். அம்மா சாப்பிட்ற உணவு தான் கருவுக்கும் வந்து சேருகிறது. அதற்கு பின்பு நாம் குழந்தையாக பிறந்த பின்பும் நமக்கு அம்மாவுடைய தாய்ப்பால் தான் உணவாக முதலில் வந்து சேருகிறது. அதற்கு அப்புறம்தான் அம்மா நமக்கு பல வகையான உணவுகளை அறிமுகம் செய்கிறாள். ஒரு 2 நாள் நம்ம ஊரில் இல்லைன்னா கூட திரும்பி வந்த உடனே அம்மா கேட்குற முதல் கேள்வி என்னது, டக்குன்னு மெலிஞ்சு போயிட்ட அப்படிங்கிறதான். சாப்பிட்டியா ஒழுங்கா, எப்போ நேரத்துக்கு சாப்பிட்டியா அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5 தோசை சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு குட்டி தோசை கொஞ்சம் மாவில் விட்டு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு அம்மாவிடம் மட்டும்தான் இருக்கிறது. அம்மாவோட முகம் வாடிவிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே கூடுதலாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை வள்ளல் பிரானும் பெற்றிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு அவர் பாடலில் சொல்கிறாருங்கிறது அவரும் ஒரு இயல்பான மகனாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு காட்டுது. அதிலேருந்து வேற என்ன நாம் அடையலாம்? இன்ஃபர் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் தட் போயம் அப்படின்னு கேட்டால் இந்த பாடலிலிருந்து நாம் அடையக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கிறதான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல வள்ளல் பிரானோட அம்மாவுக்கும் மகனுக்குமான அந்த பாசப்பிணைப்பை பார்த்துட்டு வந்துடலாம், அப்புறம் யோசிக்கலாம். உற்ற தாரணியில் எனக்கு உலகுணர்ச்சி உற்ற நாள் முதல் ஒரு சில நாள் பெற்ற தாய் வாட்டம் பார்ப்பதற்கு அஞ்சி பேருணவு உண்டனன். சில நாள் உற்றவர் நேயர் அன்புளார் வாட்டம் உருவதற்கு அஞ்சினேன் உண்டேன். மற்ற இவையல்லால் சுக உணா கொள்ள மனம் நடுங்கியதும் நீ அறிவாய். 6ஆம் திருமுறையில் 3440வது பாடலா வள்ளல் பெருமான் இதை சொல்கிறார். தன்னோட சுய அனுபவம், சொந்த அனுபவத்தை நமக்கும் கடத்துகிறார், நமக்குள் கடத்துகிறார் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியம். அம்மா எனக்கு போதும்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டா முகம் வாடி போயிடும். இவ்வளவுதான் சாப்பிடுவியா, இவ்வளவுதான் சாப்பிடுவியா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. எது ஒன்றும் வயிறு புடைக்க சாப்பிட வேண்டும் என்பதுதான் அம்மாக்களோட ஒரே நினைப்பாக இருக்கும். அந்த மாதிரி அம்மா வள்ளல் பிரானுக்கும் ராமலிங்கமாக இருந்தபோது மீண்டும் மீண்டும் விருந்து படைத்திருக்கிறார், உணவு படைத்திருக்கிறார், அமுது படைத்திருக்கிறார். அப்போது என்ன நேர்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த 4 வரி பாட்டில் சொல்கிறார். சரி, அம்மா மட்டும்தான் கொடுத்தாங்களா அப்படின்னா அவர் மட்டும் கொடுக்கல, அம்மா மட்டும் கொடுக்கல, கூடுதலாக வேற பலரோட பட்டியலையும் கொடுக்குறார். அதனால் திரும்ப ஒரு தடவை வள்ளல் பிரானோட பாடலில் பயணிச்சுட்டு வந்தால் நமக்கு அந்த சூட்சுமம் புரியும். பார்க்கலாமா? உற்ற தாரணியில் எனக்கு உலகுணர்ச்சி உற்ற நாள் முதல். அந்த உலகுணர்ச்சி உற்ற நாள் முதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா கொடுத்து நாம் சாப்பிடுவது 1 வயது வரைக்கும் நமக்கு ருசி தெரியாது, பசி மட்டுமே தெரியும். அழ ஆரம்பிச்சிடுவோம். உடனே தாயினும் சால பரிந்து அந்த தாய் ஓடி வந்து நமக்கு பால் கொடுத்து பசியாற்றுவாள். ஆனால் 1 வயசுக்கு அப்புறம் நமக்கு அந்த டேஸ்ட் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு சாய்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும், இது எனக்கு பிடிக்கலை, இது எனக்கு கொண்டே வராத அப்படின்னு தள்ளி விடுற அந்த உணவு வகைகள். இதைத்தான் உலகுணர்ச்சி அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். நமக்கான தேவைகள், நமக்கான விருப்பு வெறுப்புகள் வந்து உணவை தேர்ந்தெடுத்து கொள்கின்ற அந்த பொழுது அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் என்ன நடந்துதான் அதை சொல்கிறார் பாருங்க வள்ளல் பிரான். உற்ற தாரணியில் எனக்கு உலகுணர்ச்சி உற்ற நாள் முதல் ஒரு சில நாள் பெற்ற தாய் வாட்டம் பார்ப்பதற்கு அஞ்சி பேருணவு உண்டனன். அம்மா கையால் எல்லா நாளும் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்ற சில நாள் நான் வேண்டான்னு சொல்லிட்டா, போதும்னு சொல்லிட்டா, மனசு வருத்தப்படுறாங்க அம்மா,
முகம் வாடி போயிடுது. உடனே அப்படி வெயிலில் வச்ச கீரைத்தண்டு மாதிரி வாடி போயிடுது, வெயிலில் வச்ச பூ மாதிரி வாடி போயிடுது, பார்த்துட்டு இருக்கும்போதே வாடி போயிடுது அம்மா முகம். அப்படிங்கிறது தாங்க முடியாமல் நான் நிறைய சாப்பிட்டேன், பேருணவு பெரும் உணவு சாப்பிட்டேன் அப்படிங்கிறார். அப்படியாக சாப்பிட்ட வள்ளல் பிரான் தான் பிற்காலத்தில் எப்படி சாப்பிட்டார் என்றால், வெறும் கஞ்சி உணவு, வெறும் தாவர உணவு, அதிலும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, பல நாட்களுக்கு ஒரு முறை என்று வாழ்ந்திருக்கிறார் வள்ளல் பிரான். எப்படிப்பட்ட ஒரு டிரான்சிஷன் பாருங்களேன், ஒரு டிரான்சிஷன் ரெண்டுமாக வள்ளல் பிரான் நம் கண்ணுக்கு தெரிகிறார். அதனால் பேருணவு உண்டாச்சு. அம்மா முகம் வாரக்கூடாதுன்னு 10 தோசை சாப்பிட்டப்புறமும் இன்னொரு கூடுதலாக ஒரு 11ஆவது தோசையும் சாப்பிட்ருக்காரு. 5 இட்லி சாப்பிட்டப்புறமும் கூடுதலாக 2 இட்லியை சாப்பிட்ருக்கிறாரு. சாம்பார், ரசம், குழம்பு, கீரை, பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் திரும்பவும் ஒரு ரவுண்டு சாப்பிட்ருக்காருங்கிற அளவுக்கு பேருணவை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அம்மா கிட்ட மட்டும்தான் சாப்பிட்டாரா வள்ளல் பிரான்? அடுத்த ஒரு பட்டியல் வருது பாருங்க. பெற்ற தாய் வாட்டம் பார்ப்பதற்கஞ்சி பேருணவு உண்டனன், சில நாள் உற்றவர் நேயர் அன்புளார் வாட்டம் உருவதற்கு அஞ்சினேன் உண்டேன். இந்த ஒரு பட்டியல் கூடுதலா வருது. உற்றவர், நேயர், அன்புளார். உற்றவர்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். நேயர் அப்படின்னா வள்ளல் பிரானை பார்ப்பதற்கு பல பேர் வருவாங்கல்ல, வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அன்போடு இருக்கக்கூடியவர்கள், பாசத்தை பொழியக்கூடியவர்கள், நேசத்தை பொழியக்கூடியவர்களைத்தான் நேயர் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அவங்க வரும்போது வெறுங்கையை வீசிட்டா வருவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா வாங்கிட்டு வருவாங்க. எனவே அவர்கள் வருவது, அவர்கள் கொடுப்பது. அடுத்தது அன்புளார் அப்படிங்கிறார். அதாவது இவர் மீது மிக அக்கறையும் அன்பும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் வரும்போது கை நிறைய எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட போய் எனக்கு எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இவ்வளோ சாப்பிட மாட்டேன், ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், இந்த காரம்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காதுங்க, எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவோம்மா முகத்தில் அடித்த மாதிரி? சொல்ல மாட்டோம்ல. நமக்கு பிடிக்காததையே கொடுத்தால் கூட அவர்கள் முகம் கோணிவிடக்கூடாது என்பதற்காக நான் வாங்கி உண்டேன் அப்படின்னு அந்த பட்டியலையும் கொடுக்குறார். உற்றவர், அன்புளார், நேயர் இவர்களெல்லாம் கொண்டு வந்து அந்த உணவையும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பார்க்க போனால் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கொள்கிறார் வள்ளல் பிரான். சரி, அதனால் என்ன ஆச்சுன்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்க. உற்றவர், நேயர், அன்புளார் வாட்டம் உருவதற்கு அஞ்சினேன் உண்டேன், மற்ற இவை அல்லால் சுக உணா கொள்ள மன நடுங்கியதும் நீ அறிவாய். அதனால என்ன ஆச்சான், நான் நாக்குக்கு அடிமை, ருசிக்கு அடிமை, பசிக்கு அடிமை, விருந்துக்கு அடிமை, சுவையான உணவுக்கு அடிமை என்று நீ என்னை நினைச்சிடாத. எனக்கு அந்த உணவின் மீது பிடித்தம் இல்லை, உன் மீது தான் பிடித்தம், உன் மீது தான் விருப்பம், உன் மீது தான் பசி இருக்கிறது, உன் மீது தான் ருசி இருக்கிறது என்று அந்த இறை தத்துவத்தை அவர் தேடிக்கொண்டிருந்த அந்த இறை என்கின்ற உணர்விடம் சொல்கிறார். என்றால் நாமும் தினசரி 3 வேளை சாப்பிட்றோம், எல்லாவற்றையும் அள்ளி அள்ளி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை எதோடு பொருத்தி பார்க்கிறோம் என்பதில் வள்ளல் பிரான் ஒரு மிகப்பெரிய வள்ளலாக, மிகப்பெரிய தெய்வீக புலவராக, மிகப்பெரிய ஆன்மீக வழிகாட்டியாக உயர்ந்து நிற்கிறார். எனவே நாம் சாப்பிட்றதில் தப்பில்லை, ஆனால் அது மட்டுமே நம்முடைய வாழ்வின் ருசியாகிவிடக்கூடாது. அதை தாண்டி நாம் செல்ல வேண்டும். ருசிக்காக சாப்பிடுவதை விட பசிக்காக மட்டுமே சாப்பிடுகின்ற அந்த நிலையை நோக்கி நாம் நகர்ந்தால்தான் அடுத்த வெற்றிகள் நமக்கு சாஸ்வதமாகும். அடுத்த தேடல், அடுத்த பயணம் எல்லாமே சாஸ்வதமாகும் என்பதை சொல்லாமல் சொல்லி கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அவருடைய பாதையில் நடப்பதை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது நமக்கு? அதை செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.